என்னாச்சு அத்தை? ஒரே டென்ஷனாக இருக்குது. பார்க்குக்கு கூட்டுன்னு போன்னு சொன்னீங்க, என்னாச்சு உங்களுக்கு? என்னன்னாடி அந்த நியூஸை பார்த்ததுலேருந்து எனக்கு பொறுக்கவே முடியல. எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. என்ன நியூஸ் பார்த்தீங்க அத்தை? அப்படி என்ன நியூஸை பார்த்து டென்ஷன் ஆனீங்க நீங்கள்? இந்த விஜயகாந்தை எவ்வளோ பேச்சு பேசியிருப்பாங்க அந்த டிஎம்கேல. ஆனால் இன்னைக்கு அவர் செத்த பிறகு அவங்க பொண்டாட்டி போய் அந்த கட்சியிலே சேர்ந்துக்கினாங்களே, அதை நினச்சி தாண்டி அப்படியே நெஞ்சு கொதிக்குதுரி எனக்கு. அட போங்க அத்தை, நீங்கள் வேற. வீட்டில் அரிசி பருப்பு இல்லைன்னு கவலையாக இருக்கிறேன். நீங்கள் என்னன்னா கட்சியை பற்றி கவலைப்பட்டுங்கிறீங்க. கட்சினா அப்படி தான் அத்தை. இன்றைக்கி ஒரு கட்சியில் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு கட்சிக்கு மாறுவாங்க. பணம் எங்கே கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் தலையாட்டுவாங்க. இது கூடமா தெரியல உங்களுக்கு? அப்படி இல்லடி கூறுகட்டவளை, அது எவ்வளோ நல்ல கட்சி தெரியுமா? விஜயகாந்த் இருக்கும்போது எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு தெரியுமா நாட்டுக்கு? அதெல்லாம் ஜனங்க தான் மறந்துட்டாங்கன்னு பார்த்தா அவங்க பொண்டாட்டியே மறந்துட்டாங்க. அதான் என்னால் பொறுத்துக்க முடியல. யாராவது சொந்த செலவில் சூனியம் வச்சுப்பாங்களா? அதை தான் இப்போ அந்த அம்மா பண்ணின்னு இருக்குது. அதை நினச்சாலே எனக்கு கொதிக்குது. ஆயா சும்மா இரு ஆயா, நீ ஏதாவது ஒன்று பேசி டென்ஷன் பண்ணின்னு. ஏண்டி உனக்கு என்னடி சும்மா இருன்னு சொல்கிற? நாங்களாம் வாழ்ந்து சலிச்சு வாழ்ந்து முடிச்சிட்டோம். எங்கள் காலம் வேறு, நீங்களாம் வளர்ந்துக்கினுக்கிறீங்க. உங்கள் எதிர்காலம்லாம் எப்படி இருக்குமோன்னு எனக்கு ஒரே பயமாகுது. நாடு ஒரு பக்கம் நாசமாக போய்க்கின்னு இருக்குது. இதெல்லாம் நினச்சா நிம்மதியாக இருக்குது. நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு பார்த்தா மோசமாலாம் போய்க்கினுக்குது. யார் எந்த கட்சிக்கு போனால் என்ன அத்தை? நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம கரெக்டான ஆளுக்கு ஓட்டை போடணும், அதுதான் நம்ம வேலை. அவங்க யார் எங்கே போனால் நம்ம என்ன தடுக்க முடியும் சொல்லுங்கள்?